குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எக்கனாமிக்ஸில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 12 சாப்டர் இருக்குது. 12 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம இன்றைக்கி பார்க்குற ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது தமிழில் நுண்ணின பொருளியல் ஒரு அறிமுகம்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் கோவன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து கான்செப்ட் சொல்லியிருக்காரு. எக்கனாமிக்ஸ் இஸ் எவ்ரிவேர் and understanding economics can help you make better decision and lead a happier life. அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா பொருளியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கும் நிறைந்தது. பொருளியலில் வந்து பார்த்திங்கன்னா புரிதல் வந்து நல்ல முடிவுகளை வந்து எடுக்கவும், பொருளியல் வந்து நம்ம அதனுடைய புரிதல் வந்து நல்லா நமக்கு வந்து முடிவுகளை எடுக்கவும், அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தமான வாழ்வை வந்து யாரும் வந்து உதவும் அப்படின்னு சொல்லி டெய்லர் கோவன் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, அடுத்து நான் பார்க்குறது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லி பார்க்குறோம். டு அக்யூர் எ ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஆன் த சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்டு டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நேச்சர் அண்டு ஸ்கோப் அண்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொருளியல் பாடம் வந்து பார்த்திங்கன்னா பற்றிய அடிப்படை அறிவை பெறுதல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து அதன் இயல்பையும் எல்லையை வந்து புரிந்து கொள்ளுதல். ஸோ இதான் வந்து இந்த பாடத்தை வந்து கற்றலுடைய நோக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் சம் of the basic concept of economics and to other how they are appealed in the various definitions formulated on the science of economics அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக்ஸு பொருளியலுடைய சில அடிப்படை கருத்துக்களை வந்து புரிந்து கொள்ளுதல் மற்றும் வந்து பார்த்தோன்னா அது நமக்கு வந்து பொருளியல் அறிவியலில் வந்து பல்வேறு வரையறைகளில் இவை எவ்வாறு வந்து பயன்படுத்தப்படுகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுதல். அதாவது பொருளியல் வந்து பார்த்தோன்னா சில அடிப்படை கருத்துக்கள், அதாவது சில பேசிக் கான்செப்ட் இருக்குங்களா, அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருளியல் வந்து ஒரு அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா பொருளியலுங்கிறது அறிவியலில் பல்வேறு வகை இருக்குது, பல்வேறு வரையறைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வாறு பயன்படுத்துகின்றன என்பதை தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி இந்த வரையறைகள் எவ்வாறு வந்து பயன்படுத்துகின்றன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷன் போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் போய் பாருங்கள். A subject should have a name or a title that facilitates a clear and correct understanding of its contents. In a subject like economics, there are many books available with the titles such as Introductory Economics, Economics and Introduction, Basic Economics, Elements of Economics, Elementary Economics, Fundamental of Economics, etc. But these books have the same contents, though each is intended to serve readers of a different levels of interest and capacity. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோமா அதனுடைய உள்ளடக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா பெயர் மற்றும் வந்து தலைப்பிலிருந்து அதாவது தெளிவாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ளும்படி வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும். அதாவது பொருளியல் போன்ற பாடத்திற்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளியலினுடைய அறிமுகம், பொருளியல் வந்து ஒரு அறிமுகம், அடிப்படை பொருளியல், அதே மாதிரி பொருளியலின் கூறுகள், எக்கனாமிக்ஸ்க்கு எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடியது, அதேமாதிரி எலிமெண்ட்ரி எக்கனாமிக்ஸ் சொல்ல முடியாது தொடக்க பொருளியல், அதை பொருளியலினுடைய அடிப்படைகள், அதை ஃபண்டமெண்டல் எக்கனாமிக்ஸினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் போன்ற தலைப்புகளில் பொருளியல் நூல்கள் வந்து பல காண கிடைக்கின்றன. இவற்றில் காணப்படும் பொருளடக்கங்கள் ஒரே மாதிரியானவை என்றாலும், அதாவது இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் படிப்போர் அந்த ரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி கெப்பாசிட்டி அதுக்கேற்றபடி ஒவ்வொரு நூல் வந்து பயன்படுகின்றது அப்படின்னு சொல்லி ஆர்வத்துக்கும் திறனுக்கும் ஏற்றபடி ஒவ்வொரு நூலும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. A good introduction to a subject besides containing the meaning of its title should have an explanation of the nature and scope of the subject. That is, whether the subject is traditional or modern, static or dynamic. The reader should be in a position to clearly classify the subject as belonging to either or alone or to science alone or to both. The signification of all the branches of the subject should find a place in it. As they go through introduction, the reader should be able to understand the relationship of the subject with the other subjects, never areas incorporated into the subject and the never ways of comprehending its contents are to be highlighted in the introduction. The methodologies appealed in the derivation of its laws are to be started in the such an introduction. அதாவது பார்த்திங்கன்னா
அதாவது ஒரு இயலினுடைய நல்ல அறிமுகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சப்ஜெக்டினுடைய அந்த அது மெயினாக ஒரு அதனுடைய நல்ல ஒரு அறிமுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, அதனுடைய தலைப்பினுடைய பொருளை மட்டும் கொண்டிராமல், அது எப்படி இருக்கும்னா, அதனுடைய தலைப்பினுடைய பொருளை மட்டும் கொண்டிராமல் வந்து பார்த்தோன்னா, அவன் இயலினுடைய வந்து பார்த்திங்கன்னா, அந்த சப்ஜெக்டினுடைய தன்மை, எல்லை விளக்குவதாக அமைய வேண்டும்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவியலில் வந்து தொன்மையானதா அல்லது நவீனமானதா, இயங்காததா அல்லது இயங்கக்கூடியதா என்பதை உணர்த்தும் வகையில் வந்து இருக்க வேண்டும். இயலை படிப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, கலையில் மட்டுமா, அறிவியலில் மட்டுமா 2யும் சார்ந்ததா என்பதையும் தெளிவாக வகைப்படுத்தும் நிலையில் வந்து பார்த்தோன்னா, ஒரு இயலானது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இயலில் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து முக்கிய பிரிவுகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அறிமுகத்தை படிக்கும்போதே இயலுக்கு மற்ற இயலுக்குடைய தொடர்பினை வந்து படிப்பவர்கள் புரிந்து கொள்ளும்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாடப்பகுதியில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய பகுதிகள் வந்து இடம்பெற்றிருப்பதோடு அவற்றை எவ்வாறு புதிய வழிமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் முன்னிலைப்படுத்த வேண்டும். மேலும் அறிமுக பகுதியில் வந்து அந்த பாடத்திட்டத்தில் அதாவது இடம்பெறக்கூடிய கோட்பாடுகளை வந்து வருவிக்க பயன்படுத்தக்கூடிய முறைகளை வந்து இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்து நான் பார்க்குறேங்கன்னா, எக்கனாமிக்ஸ்னுடைய மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த term or word economics comes from the ancient Greek. Oikos means households and nomos means management, custom or law. Does the term economics mean management of households? The subject was earlier known as political economy, is renamed as economics in the late 19th century by the Albert Marshall. இது நான் படிங்க. பின்னாடி வந்து அரசியல் பொருளாதாரங்கிறது வந்து எக்கனாமிக்ஸின் பெயர் மாற்றம் 19ஆம் நூற்றாண்டில் செய்தவர் வந்து ஆல்பர்ட் மார்ஷல். இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. இது 1 மார்க் கேட்பாங்க ஸ்டூடெண்ட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பொருளியல் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா, ஆய்கனோமிக்ஸ் அப்படிங்கக்கூடிய என்னோடக்கூடிய பழமையான கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய்கோஸ் அப்படின்னா என்னென்னா இல்லங்கள் என்று, ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நோமின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்வாகம் அல்லது வழக்கம், கஸ்டம் அல்லது என்ன சொல்கிறாங்க, லா, விதி அப்படின்னு சொல்லி பொருள்படும் சொல்கிறாங்க. பொருளியல் என்றால் இல்லங்களினுடைய நிர்வாகம் என்று பொருள்படும். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அரசியல் பொருளாதாரம் என்று வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்ட இவையில் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் தான் வந்து பொருளியல் என்று ஆல்பர்ட் மார்ஷல் பெயர் மாற்றப்பட்டது. ஆல்பர்ட் வந்து அவரால் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் பட்டது பொருளியல் என்று சொல்லப்படுகிறது எக்கனாமிக்ஸ்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் இட்ஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொருளியலினுடைய தன்மைகள் அதில் 1 மார்க் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். யார் வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் இஸ் ரீநேம்டு ஆஸ் எக்கனாமிக்ஸ் இன் த லேட் 19th century பை ஆல்பர்ட் மார்ஷல். 1 மார்க் கேட்பாங்க, அது கவனிமாக பாருங்கள். எக்கனாமிக்ஸ் இட்ஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொருளியலில் அதன் தன்மைகள் சொல்லி பார்க்குறோம். த நேச்சர் ஆஃப் தி சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு இட்ஸ் contents and how and why they find a place in the subject. This nature is understood by studying the various definitions given by the notable economists. The extent of the multiplicity of the definitions make some scholars comment that a search for a clear definition of economics is an exercise in the futility. J.M. Keynes, for example, observes that the political economy is said to have strangled itself with the definitions. Their presence makes studying a subject interesting, exciting, enjoyable, or worthwhile. In fact, their presence in a social science subject is a clear sign of the growth of the science. It indicates that there exists freedom for people associated with such science to formulate fresh definitions. These associated appreciated and make use of the opportunity afforded to them and come up with a plethora of the definitions, saying the more the merrier. Each definition represents a unique generalization. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பொருளியல் அப்படிங்கக்கூடிய இயல்பினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட சில பொருளியல் அறிஞர்களில் வந்து பல்வேறு வரையறைகள் வந்து படிப்பதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. பொருளியலோட இயல்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பாடப்பொருளினோடையும் ஏன் எப்படி அவை பாடப்பொருள்களில் இடம்பெற்றுள்ளன என்பதையும் குறிப்பிடுகின்றதுன்னு சொல்கிறாங்க. பொருளியலுக்கு பல்வேறு இலக்கணம் வழங்கப்பட்டதன் காரணமாக தான் வல்லுநர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளியலின் விளக்கம் தேடுவது மிகவும் சிரமமான செயல் என்று கூறியுள்ளனர். எடுத்துக்கிட்டால் பார்த்தோம்னா ஜேஎம் கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் பொருளாதாரம் தனது வரையறை மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே குரல் வலையை வந்து நிறுத்திக் கொள்கிறது என்பதாக பொருளை
பொருளியலை அணுகுகிறார். யார்? ஜேஎம் கிங்ஸ். ஒரு இயலினுடைய வரையறையானது கற்பதற்கு ஆர்வத்தை தூண்டுவதாகவோ, வியக்கத்தக்கதாகவோ, மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவோ பார்த்தீங்கன்னா அல்லது பயனுள்ளதாகவும் இருத்தல் வேண்டும். உண்மையில் வரையறைகளே இத்தகைய சமூக அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்துள்ளன. அறிவியலில் போன்று புதிய வரையறைகளை உருவாக்கி கொள்ள மக்களுக்கு சுதந்திரம் உள்ளது. இதில் பொருளியல்ல மக்களுக்கு சுதந்திரம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான இலக்கணம் கூறுவதற்கான வாய்ப்புகள் பொருளியலுக்கு அதிகமாக இருப்பதால் தான் உற்சாகம் தரும் ஏராளமான வரையறைகளை வருகின்றன. ஒவ்வொரு வரையறையும் பெரும் பொதுமைப்படுத்தப்பட்ட தனித்துவம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளியல் பாடப்போர்களை பற்றி ஒரு முழுமையான அறிவை அடைவதற்கு இந்த பல்வேறு வரையறைகளும் வழிவகுக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெயினாக பார்த்தோமா a wide variety of definitions paves the way to the arrive a near complete agreement on the subject matter of economics அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பார்த்தோன்னா ஒரு முழுமையான அறிவை வழங்குவதற்கு இந்த பல்வேறு வரையறைகளும் வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க. A science grows stage by stage and at every stage. Its never definition emerges and a concept associated with it receives some special emphasis. However, the study of a subject is made possible when it possesses its clear-cut definition and boundary. மெயினாக பார்த்தோன்னா கருத்துக்கள் இணைந்து அதில் உள்ள பார்த்தீங்கன்னா சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வலியுறுத்தப்பட்டு புதிய வரையறைகளை எழுப்பதன் மூலம் தான் அறிவியல் ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக என்ன ஆகுதுன்னா அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா க்ரோத் ஆகுது, வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு இயல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவான வரையறையும் எல்லையும் கொண்டிருந்தால்தான் அதை கற்பது சாத்தியமாகும். இப்போ எந்த ஒரு பாடம் எடுத்தீங்க, எனி டேக் சப்ஜெக்ட், ஸோ ஏன்னா அந்த கிளியர் டெஃபினேஷன் இருக்கணும். அதேமாரி அது பார்த்தோன்னா அதுக்குன்னு ஒரு கிளியரான ஒரு பவுண்ட்ரி அப்படி எல்லைகளை கொண்டிருக்கணும். அப்போ தான் அது கற்பதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 டெஃபினேஷன் நமக்கு இருக்குது, 4 வரையறைகள். அது ஈச் ரெஃபரிங் டு த பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் த க்ரோத் ஆஃப் த சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் ப்ரெசன்டட் ஹியர். 4 நமக்கு பார்த்திங்கன்னா வரையறைகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்மித் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு வெல்த் டெஃபினேஷன் ரெஃப்ரெஸ்டிங் த கிளாசிக்கல் ஏர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா தொன்மை காலத்தை உணர்த்தும் ஆடம் ஸ்மித்தினுடைய செல்வ இலக்கணம். தொன்மை காலத்தை உணர்த்தக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்தினுடைய தொன்மை, அதாவது ஆடம் ஸ்மித்தினுடைய அந்த என்ன இலக்கணம், செல்வ இலக்கணம், வெல்த்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷனு. அதே மார்சல் வெல்ஃபேர் செகண்ட் பார்த்தீங்கன்னா மார்சல் வெல்ஃபேர் டெஃபினேஷன் ரெஃப்ரெஸ்டிங் த நியூ கிளாசிக்கல் ஏரா. புதிய தொன்மை காலத்தை உணர்த்தக்கூடிய மார்சலினுடைய நல இலக்கணம் வெல்ஃபேர் டெஃபினேஷன். ராபின்ஸ் ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் ரெஃப்ரெஸ்டிங் த நியூ ஏஜ் அண்ட். மார்சலினுடைய பார்த்திங்கன்னா இவருடைய ராபின்ஸினுடைய புதிய யுகத்தை உணர்த்தக்கூடிய ராபின்ஸினுடைய பற்றாக்குறை இலக்கணம். அதாவது என்ன சொல்கிறான், ஸ்கார்சிட்டி டெஃபினேஷனாக பற்றாக்குறை இலக்கணம். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட். சாமுவேல்சன் க்ரோத் டெஃபினேஷன் ரெஃப்ரெஸ்டிங் த மிடில் ஏஜ் மாடர்ன் ஏஜ். நவீன உலகத்தை உணர்த்தக்கூடிய சாமுவேல்சனுடைய நவீன உலகத்தை உணர்த்தக்கூடிய வளர்ச்சி இலக்கணம். நவீன யுகத்தை உணர்த்தக்கூடிய சாமுவேல்சனுடைய வளர்ச்சி இலக்கணம். இப்படி 4 டெஃபினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 எமினன்ட் எக்கனாமிக்ஸ்ட், அதாவது சிறந்த அறிவாற்றல் மிக்க பொருளியல் வல்லுநர்களால், இந்த 4 பேருமே சிறந்த வல்லுநர்கள் தான், சிவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இது. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வெல்த் டெஃபினேஷன். ஆடம் ஸ்மித்தோட வெல்த் டெஃபினேஷன் சொல்லி பார்க்குறோம். ஆடம் ஸ்மித் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 1723 to 1790 இதான் அவருடைய காலம். In his book An Inquiry into Nature and Causes of Wealth of Nations 1776 defines economics as the science of wealth. ஆடம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா 1723 1790 பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய காலகட்டம். இவர் நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி 1776 என்ற தனது நூலில் பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் என்று வரையறுத்துள்ளார். The next பார்த்தீங்கன்னா he explains how a nation's wealth is created and increased. He considered that the individual in the society wants to promote his own gain, and in this process he is guided and led by an invisible hand. He states that every man is motivated by his self-interest. This means that each person works for his own good. அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாட்டினுடைய செல்வம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது மற்றும் அதிகரிக்கப்படுகிறது என்பதை விளக்குகின்றார். யார்? ஆடம் ஸ்மித். அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் உள்ள தனி மனிதர்களில்
தங்கள் சுய லாபத்தை முன்னேற்ற விரும்புவதாக அவர் கருதுகிறார். தனி மனிதன் அவ்வாறு செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் திரைக்கு பின்னால் இருந்து ஒரு புலனாக உந்து சக்தியாக வழிநடத்துகிறார். ஒவ்வொரு மனிதனும் சுய ஆர்வத்தால் தூண்டப்படுவதாக ஸ்மித் கூறுகிறார். ஒவ்வொரு நபரும் தனது சுய நன்மைக்காக உழைக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். Smith's favor the introduction of division of labor to increase the quantum of output served. Competition in factories and society helps in the bettering the product. Supply force is a very active and commodity is made available to the consumers at the lowest price. உற்பத்தியினுடைய அளவை அதிகரிக்க வேலை பகுப்பு முறை, அதான் டைவர்ஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க. வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்துவதை ஸ்மித் ஆதரிக்கின்றார். உற்பத்தியினுடைய அளவு அதிகரிக்க, ப்ராடக்ட் அதிகரிப்பதற்காக என்ன பண்ணுறாருன்னா டைவர்ஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கக்கூடிய அறிமுகப்படுத்துவதை ஸ்மித் ஆதரிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுதாயம் மற்றும் நிறுவனங்களில் நிலவும் கடுமையான போட்டியின் காரணமாக சிறந்த பொருட்கள் கிடைக்கின்றன. போட்டி எப்பயுமே காம்படிஷன் இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு தரமான பொருள் இருக்குது. உற்பத்தி தரமான பொருள் இருக்கிறத மக்கள் லைக் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ காம்படிஷனை போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அவன் தரமான பொருள் கொடுக்கணும், அந்த பொருள் தான் மார்க்கெட்டில் சைன் பண்ணும். ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு. அளிப்பு ஆற்றல் மிகுந்த இருப்பதினால் அளிப்பு ஆற்றல் மிகுந்து இருப்பதனால் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் பண்டங்கள் கிடைக்கின்றன. அதாவது அதிகமாக ரா மெட்டீரியல்ஸ் இருக்கிறனாலையும் அதை வழங்குவதற்குரிய ஆற்றல் இருக்கிறனாலையும் கன்சியூமர்ஸ்க்கு கூட்ஸ் லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சியூமர்ஸ்க்கு அது அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, த பப்ளிகேஷன் ஆஃப் த ஆடம் ஸ்மித் த வெல்த் ஆஃப் நேஷன் இன் 1776 has been described as the effective birth of economics as a separate discipline. அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது பாருங்கள். ஆடம் ஸ்மித் அவருடைய நூலான நாடுகளின் செல்வம் 1776 வெளியிட்டு பின் பொருளியல் ஒரு தனி இயலாக மறுவானதாம். முதல்ல 1776 தான் ஆடம் ஸ்மித் இந்த நாடுகளின் செல்வம் அப்படின்னு சொல்லி நூல் வெளியீட்டுக்கு முன்னாடி தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாடமாக சப்ஜெக்டாக உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். திறனாய்வுன்னு சொல்லுவாங்க, தமிழில் திறனாய்வுன்னு சொல்கிறோம். ஃபார் ஸ்மித் எக்கனாமிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் undue emphasis is given to material wealth. Wealth is treated to be an end in itself. This view leads him to ignore human welfare as an essential part of economics. Smith gives his definition when religious and spiritual values are held high. Ruskin and Carlyle regard economics as a dismal science, big science, etc., as it teaches selfness which is against ethics. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மித்தை பொறுத்தவரை பொருளியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்வத்தை திரட்டுதல், அதாவது மற்றும் செல்வத்தை செலவிடுதல் சார்ந்த நடவடிக்கைகள்னு சொல்கிறார் எக்கனாமிக்ஸ். பொருட்சார் செல்வம் என்ற ஒன்றிற்கு மட்டுமே அதிகளவு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. செல்வமே இறுதியானது கருதப்பட்டுள்ளது. இந்த கருத்தினால தான் பொருளாதாரத்தின் முக்கிய பகுதியான மனித நலம் அவரால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. மதம் மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகள் மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் கூட ஸ்மித் தனது வரையறையை வழங்கியுள்ளார். அப்பொழுது மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் கூட அந்த செல்வம் தான் முக்கியமானது சொல்லி ஸ்மித் தன்னுடைய வரையை வழங்கியுள்ளார். எனவே ரஸ்கின் மற்றும் கார்லைல் போன்றோர் பார்த்தோன்னா நீதி நெருக்கி புறம்பான சுயநலத்தை பெற்றுத் தருவதாக பொருளியல் வர்ணிக்கப்படுவதால் பொருளியலை ஓர் இருண்ட அறிவியல் டிஸ்மல் சயின்ஸ் என கூறியுள்ளனர். ஏன்னா மெயினாக பார்த்தோன்னா டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் ரஸ்கினும் கார்லைலும் சொல்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா ஸ்மித் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்தோன்னா பொருட்சார் செல்வம் என்ற ஒன்றிற்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் காணப்பட்டுள்ளதால் செல்வமே இறையானதாக கருதப்பட்டுள்ளது. இந்த கருத்தினால தான் பொருளாதாரத்தினுடைய முக்கிய பகுதியான மனித நலம் அவரால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது அப்பொழுது மதம் ஆன்மீகம் மதிப்பீடுகள் மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் கூட ஸ்மித் தனது வரையறை இப்படி வழங்கினதுனால தான் இந்த கார்லே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்மல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அதை இருண்ட அறிவியல் அப்படின்னு சொல்லி பொருளில் சொல்லியிருக்கிறாங்க கார்லேயும் ரஸ்கினும். ஓகே,
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீதி கிளாஸை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், முறையாக ஃபாலோ பண்ணி அனுப்புங்க.